என்னுடைய ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் நிர்வாகிகளுக்குள் ஏற்பட்ட இந்த பிரச்சனை இன்னும் முடியல. அப்படி யாராவது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம், சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்கூலோட சட்டப்பூர்வமான தாளாளர் நான். என்னை தாளாளராக இருந்து நீக்கேச்சின்னு சொல்லி எனக்கு கொடுத்த செல்லாத அந்த தபாலுக்கு சேலம் முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அமித் எஜுகேஷன் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்தும் ஸ்கூலில் இருந்தும் என்னை நீக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி சில மோசடி நபர்கள் நீக்கினது சரியா தப்பா அப்படிங்கிறது தான் இப்போ கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அது கோர்ட்டு தான் சொல்லணும். நம்ம சட்டத்தை மதிக்கிறோம். அதனால் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அதனால் என்னுடைய ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரி, அட்மிஷன் போடட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க. என்னுடைய ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளிக்கு தொடர் அங்கீகாரம் இல்லை. அப்போ தொடர் அங்கீகாரம் இல்லாத ஒரு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அதை நான் செயல்படுத்துவேன், இல்லைன்னா செயல்படுத்த மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னுடைய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் தொடர் அங்கீகாரம் இல்லை, அதனால் உங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம். எஸ், இது என்னுடைய பதில். நண்பர்களே, பெற்றோர்களே, கோச்சிங்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார்னு கேட்டிங்க. இதில் என்னங்க இருக்குது? தொடர் அங்கீகாரமே இல்லாத ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சேர்த்துட்டு அங்கே கோச்சிங் சரியில்லைன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் குழந்தைங்களுக்கு எங்கே தரமான கல்வி உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சேர்த்தீங்களா அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குங்கிறது எனது கருத்து. ரைட். இப்போ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வரதுனால ஒரு சில நண்பர்களும் சரி இல்லை பெற்றோர்கள் சரி யாராவது என்னுடைய அமித் எஜுகேஷன் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் என்னுடைய ஸ்கூலுக்கும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் என்னை கட்டுப்படுத்தாது. அதனால் நான் அனுமதி கொடுக்கல. என்னுடைய ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியும் அமித் எஜுகேஷன் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வெளியில் கடன் வாங்கிறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ நான் சம்மதிக்கலை. என்னுடைய சம்பந்தம் இல்லாமல் எந்த நபர்களாவது இந்த செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனக்கு தெரிகிற பட்சத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படுங்கிறத இதன் மூலியமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து 2014 நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் 3 ஏக்கர் 23 சென்ட் விவசாய நிலம் வாங்கினோம். அதில் 1 ஏக்கர் 23 சென்ட் என்னோட சேர்த்து 9 நபர்களுக்கு டாக்குமெண்ட் நம்பர் 1169/2016 அதன்படி என்னை சேர்த்து 9 நபர்களுக்கு நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து 1 ஏக்கர் 23 சென்ட் நிலத்தை கிரையம் பண்ணி கொடுத்தோம். அந்த 1.23 ஏக்கர்லேருந்து மீதி வர நபர்களுக்கு அதிலிருந்து ஷேர் கொடுத்து தான் அந்த லேண்டு மொத்தம் 23 ஷேராக பிரிக்கப்பட்டது. மொத்தம் 23 ஷேர் தான். மீதி 2 ஏக்கர் எங்களுடைய குடும்ப சொத்து, தனிப்பட்ட சொத்து. எங்களுடைய 2 ஏக்கர் வழியாக எந்த நபர்களும் அத்துமீறி உள்ள வர்றதுக்கு எந்த ரைட்ஸும் யாருக்குமே கிடையாது. ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர்.
அதாவது இது ஏன் சொல்கிறேன்னா, என்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் விற்பனை செய்த அந்த ஸ்கூல் லேண்டு 1 ஏக்கர் 23 சென்டில் என்னுடைய ஷேர் 5 ஷேர். 5 ஷேருக்கு உண்டான நான் அந்த அமித் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு 5 ஷேருக்கு உண்டான லோன் கடன் நான் கொடுத்துருக்குறேன். நான் எல்லாமே அது டாக்குமெண்ட்டு. அந்த 1.23 ஏக்கர் ஸ்கூல் லேண்டு பில்டிங்கில் 27 சென்ட்டு இந்த சிபி சரவணனுடையது. 27 சென்ட் நிலமும் அதுக்கு சம்மந்தப்பட்ட பில்டிங்கும் என்னுடையது. அந்த 1.23 ஏக்கர் ஸ்கூல் லேண்டில் இருக்கிற அந்த பில்டிங்கில் என்னுடைய 27 சென்ட் நிலமும் பில்டிங்கும் தவிர மீதி இருக்கிற அந்த 1.23 ஏக்கரில் இருக்கிற மீதி லேண்டு தான் மற்ற நபர்களுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அதுவும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ அந்த 1.23 ஏக்கர் ஸ்கூல் லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சர்வே நம்பர் 177/5B 9 சென்ட் நாங்கள் சுத்த கிரயம் பெற்ற, நானே ஒய்ஃபு சுத்த கிரயம் பெற்ற என்னுடைய 9 சென்ட் நிலத்தின் வழியாக தடப்பாத்தியை மட்டும், வண்டி வாகனம் போக்குவரத்துக்கு தடப்பாத்தியை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆஸ் பர் டாக்குமெண்ட். அந்த நிலத்தை நாங்கள் விற்க கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் அந்த 9 சென்ட் நிலத்தை 2015 வாங்குகிறோம். 1 ஏக்கர் 23 சென்ட் நிலம் என்னோட சேர்த்து 9 நபர்களுக்கு கிரையம் பண்ணி எப்போ கொடுக்குறோம்னா 2016. அந்த 1.23 ஏக்கர் டாக்குமெண்ட் 1169/2016க்கு சர்வே நம்பர் 177/5B சம்பந்தப்பட்ட 9 சென்ட் நிலத்தின் வழியாக தடப்பாத்தியை மட்டும் கொடுக்கறத மோசடி நபர்கள் என்ன பண்ணுறீங்கிறாங்கன்னா, கூட்டுப்பட்டாவை போட்டு, ஏன்னா தாசில்தார், டெப்டி தாசில்தார், வியோகங்களாம் யாருக்கோட தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா கூட்டுப்பட்டா மோசடி செஞ்சதுனால அது ஒன்று எப்போ செய்கிறாங்கன்னா 2023. நான் 2014 லேண்டு வாங்குகிறேன். அப்புறம் 2015 தடத்துக்கு சம்மந்தப்பட்ட லேண்டு நாங்கள் 2 பேரும் வாங்குகிறோம். தடப்பாத்தியம் கொடுத்ததுக்கு இந்த மோசடி கும்பல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களா, அதிகாரிகளை கவர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு கூட்டுப்பட்ட மோசடி செய்கிறாங்க. இது எப்போ செய்கிறாங்கன்னா 2023 செய்கிறாங்க. உடனே நாம் என்ன பண்ணிட்டோம், மாண்பமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 ஆத்தூரில் CMP 634/2024 வழக்கு தொடுத்தாச்சு. இப்போ அது CC 570/2025 இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டா மோசடி வழக்கு ஆத்தூர் நீதிமன்றத்தில் மோசடி, பட்டா மோசடி செய்த அதிகாரிகள் மீதும் மோசடி நபர்கள் மீது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்னுடைய அமித் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மேலேயும் ஸ்கூல் மேலேயும் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஜாயிண்ட் டைரக்டர், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், DEO, இவங்க மேலே எல்லாமே WA நம்பர் 2585/2024 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சேலம் நீதிமன்றத்திலையும் ஆத்தூர் நீதிமன்றத்திலையும் வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி என்னுடைய ஸ்கூலில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக நான் அட்மிஷன் போய் போடணும் அப்படின்னோ இல்லை போட சொல்லியும் நான் எந்த ஒரு பர்சனையும் நாமினேட் பண்ணலை. ஸோ இதை இந்த தகவலை உள்ள தெரிவிச்சுக்கிறேன். ரைட்ஸ். அப்புறம் நீங்கள் இப்போ எப்படி சார் ஸ்கூல் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஆதாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நான்
அதுக்கு ஏற்படுற சந்தேகங்களை யாருக்கிட்ட கேட்கணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம்.